டேய் அந்த பையன் என்ன வந்து இல்ல. சாலை விபத்துல சிக்கி தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருந்த 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்த மாணவி ஒருத்தங்க இப்போ சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவங்க சுபாஷ் மற்றும் நவிரூபன் அப்படின்ற இளைஞர்கள் சீர்காழி அடுத்திருக்கக்கூடிய வருஷப்பத்து அப்படின்ற கிராமத்துக்கு நண்பருடைய உறவினர் இறப்புக்கு வந்துட்டு போனதா சொல்லப்படுது. அங்க வந்துட்டு மறுபடியும் தங்களுடைய சொந்த ஊர் நோக்கி இவங்க இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும் போதுதான் எதிர் திசையில 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சக்திகா அப்படின்ற மாணவியும் 4 வயதான தர்ஷிதா அப்படின்றவங்களும் இருசக்கர வாகனத்துல வந்ததா கூறப்படுது. எதிர்பாராததமா இவங்க 2 பேருடைய இருசக்கர வாகனங்களும் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. மேலும் படுகாயங்களோட மீட்கப்பட்ட நவிரூபன் மற்றும் சக்திகா சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மேலும் மேல் சிகிச்சைக்காக சக்திகா தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம சக்திகா உயிரிழந்துட்டாங்க. இவங்களுடைய இழப்பு குடும்பத்தார் மற்றும் உறவினர் மத்தியில பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. படுகாயமடைஞ்ச நவிரூபனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் 18 வயசுக்கு மேல ஆயிருந்தாலும் முறையான லைசன்ஸ் இல்லாதவங்களும் வாகனம் ஓட்டுறதை தவிர்க்கணும். இது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் இதை கண்காணிக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான விபத்துக்களை தவிர்க்க முடியும்.